விசிக கூட்டணிக்குள்ள போயிருக்காங்க, அமைச்சரவையில் பங்கெடுத்திருக்காங்க. நீங்க சொன்ன அந்த இதுல இருந்துதான் கட்சியுடைய வாக்குகள் வாக்கு வங்கியில பெரும்பாலும் தாவேகா பக்கம் நகர்ந்திருக்கு. ஐயுஎம்எல், விடுதலை சிறுத்தைகள் போன்றவருடைய வாக்கு வங்கி எல்லாம். இப்படி இருக்கும்போது அந்த வாக்கு வங்கியில மீண்டும் தங்கள் பக்கம் கொண்டு வரணும் அப்படின்னா அரசை எதிர்த்து களமாடுவது சரியாக இருக்குமா, இல்ல அமைச்சரவையில பங்கு அப்படின்னு போறது சரியா இருக்குமா? அப்படி அமைச்சரவையில பங்கு அப்படின்னு போயிட்டா உங்களுடைய வாக்குகளை கரைய விடுறதற்கு நீங்களே வாய்ப்பளிச்சிட்டீங்க அப்படின்றது பார்க்க முடியாது. அமைச்சரவையில் பங்கு அதிகாரம் கிடைத்திருக்கிறது, நல்ல விஷயம். அப்படி இருக்கும்போது ஆனா வாக்குகள் கரைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது அப்படின்னு சுட்டி காட்டுறாங்கல்ல, அந்த பார்வையை எப்படி புறந்தள்ள முடியும்? இல்ல, நிச்சயமா அதை புறந்தள்ள முடியாது. அதான் சொல்றேன், அந்த ஆட்சி ஒரு 6 மாதம் நடந்தால்தான், ஒரு 6 மாதம் தாண்டினால்தான் விசிகாவோ இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கோ நான் பிற கட்சிகள் அனைத்தையும் சேர்த்தா சொல்றேன், காங்கிரஸ் உட்பட இவர்கள்லாம் கூட்டணிக்குள் போகாமல் இந்த ஆட்சி ஒருவேளை நல்லாட்சியாக அமைந்திருச்சுன்னா, நீங்க ஒருவேளை மோசமா இருக்கும்னு நினைத்தால் அவர்கள் எதிர்த்து களமாடலாம், கட்சி வளரும். இன்னொன்னு, விஜயை திட்டுறாங்களா? முதல்ல நீங்க விசிகாவை விட்டுருங்க, களத்துல இருந்த திமுகவோ அதிமுகவோ விஜய் பெயரை சொன்னாங்களா? ஒரு மனிதர் 108 சீட்டு ஜெயிச்சிட்டாரு. நீங்க கடைசி வர புதிதாக வந்த கட்சி, ஒரு நேர்காணல் கொடுத்த முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கூட புதிதாக யார் வந்தாலும் நாங்க வரவேற்போங்க, யாரையும் அவ்வளவு சீக்கிரம் விமர்சிக்க மாட்டோம் அப்படிலாம் பேசினார். அப்ப கிட்டத்தட்ட ஒவ்வொரு வீட்டிலும் விஜய் ரசிகர்கள் இருக்காங்க. நான் குடைத்து சொல்வதாக இருந்தா, ஏன் திருமாவளவன் அவர்களுக்கு உறவினர்கள் வீட்டுல ஒரு 10 பேர்ட்ட பேசினாலும் விஜய் ரசிகர் இருப்பாரு. மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய உறவினர்கள் வீட்டுல பேசினாலும் இருப்பாரு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய உறவினர்கள்ட்ட கேட்டாலும் இருப்பாரு. அப்ப விஜய் ஒவ்வொரு வீட்லையும் இருந்தார். அதனுடைய முடிவு தான் இந்த ரிசல்ட்ல வந்திருக்கு. அப்ப இவருடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும்னா, நம்ம விஜயை எதிர்த்து அரசியல் செய்தால், விஜயை விமர்சித்தா 2 விஷயம் இருக்கு. ஒருவேளை அவர் நல்லபடியாக ஆட்சி இருந்து விட்டால் அந்த விமர்சனமே இன்னும் கீழே தள்ளிடும். ஒரு நிலை. சீமான் அவர்கள் எவ்வளவு விமர்சனம் செஞ்சார் விஜய, நீங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். நீங்க இவர்கள் எல்லாம் விமர்சனம் செய்தால் கட்சி வளரும் அப்படின்னா, கடந்த 5 ஆண்டுகள்ல திமுகவா இருக்கலாம், அதிமுகவா இருக்கலாம், புதிதாக வந்த விஜயா இருக்கலாம், அதிகமாக விமர்சித்தது சீமான் தான். 8% இருந்த ஓட்டு 4% ஆயிருச்சு. அப்ப இவர்கள் என்னன்னா, அமைச்சரவையிலும் பங்கு வகித்து விடலாம். 2 தொகுதி தான் இப்ப ஜெயிச்சிருக்காங்க, 8 சீட்டு தான் அவங்க கொடுத்திருக்கு திராவிட முன்னேற்ற கழகம். விசிகாவை நான் உதாரணமா சொன்னான். அடுத்த தேர்தலையும் இந்த 8 சீட்டை வாங்கி நல்லாட்சியாக நடந்துருச்சுன்னா, விஜய் அலை தொடர்ந்தா 8ல 5 6 ஜெயிச்சுட்டு போலாம். ஒருவேளை ஆட்சி மோசமாக இருந்தா 8ல இருந்து அது மீண்டும் 2வது குறையும். அப்ப எப்படி பார்த்தாலும் அவர்களுக்கு லாபம் நஷ்டம் அந்த தராசை நம்ம நிறுத்து பார்த்தோம்னா விசிகாவுக்கு சமபலத்துல தான் இருக்கும் அப்படின்னு நான் பாக்குறேன். பட் அவங்களுக்கு என்ன பின்னடைவுனா, தமிழ்நாட்டில் தாவேகாவினுடைய வரவுக்கு பின்பு பாஜக எதிர்ப்பு என்கிற அரசியல் நீர்த்து போயிருச்சு நான் பாக்குறேன். அது ஆபத்தானது. நீங்க திமுக பக்கம் அது பலமாக இருந்த வரை பாஜக எதிர்ப்பு, கொள்கை எதிர்ப்பு, சித்தாந்த எதிர்ப்பு, இந்துத்துவ எதிர்ப்பு இதெல்லாம் வலிமையாக இருந்தது, அதுல சந்தேகமே இல்லை. பட் அதுல எங்க தவறு நடந்ததுன்னா, திமுக அதிமுகவை எதிர்கட்சியாக பார்க்காமல் எல்லா விஷயத்துக்கும், இந்த பிக் பாஸ்னு ஒரு சோங்க அதுல சீசன் 1ல எல்லாத்துக்கும் இந்த பரணி பை தான் காரணம் அப்படின்னு கஞ்சா கருப்பு சொல்லிக்கிட்டே வருவார். அதே மாதிரி எது நடந்தாலுமே இந்த பாஜக தான் காரணம் அப்படின்னு சொல்லி அதிமுகவை ரொம்ப சிறுமைப்படுத்திட்டாங்க. அதனுடைய பலனை தான் இன்னைக்கு திமுக அனுபவிக்கிறாங்க. எல்லாரும் ஒரு பார்வை பாக்குறாங்க, இது அதிமுக பெற்றிருக்க வேண்டிய வெற்றி அப்படின்னு. நிச்சயமா இல்லை, இது திமுக பெற்றிருக்க வேண்டிய வெற்றி. அவங்க இவ்வளவு நல்லது பண்ணிருக்காங்க. மகளிர் உரிமை தொகை 1,31,00,000, பெண்களுக்கு 1000 ரூபாய், புதுமை பெண் திட்டம், நான் முதல்வன் திட்டம், தமிழ் புதுவன் திட்டம், திட்டங்களை சொன்னா 10 விரல் பத்த மாட்டது. அவ்வளவு திட்டங்கள் செஞ்சிருக்கு. இந்த ஆட்சி ரீட்டைன் ஆயிருக்கணும். பட் இவங்க அதிமுக ஒண்ணு இல்லைன்னு மக்கள்கிட்ட அடிச்சு சொன்னதுனால அதிமுக 47 நின்றுச்சு. நீங்க தாவேக்கா 108க்கு வந்துட்டாங்க. ஒருவேளை அதிமுக அவ்வளவு டேமேஜ் பண்ணாம இருந்தாங்கன்னா 3 பேருக்கும் பெரும்பான்மை கிடைக்காம எல்லாரும் பக்கத்துல ஆளுக்கு ஒரு 65-70ங்கிற இடம் கூட வந்திருக்கலாம். பட் அந்த இடம் திமுக எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு என்பதை தமிழ்நாட்டில் மழுங்கடித்து விட்டார் விஜய் தான் நான் பாக்குறேன். நீங்க இன்னைக்கு வந்தே மாதரம் நீங்க கேட்க வந்தீங்க, அது கூட வந்தே மாதரம் இன்னைக்கு 3வது முறையும் அப்படித்தான் பாடப்படுகிறது. கூட்டணி கட்சிகளே சும்மா தானே இருக்காங்க. முதல் நாள் எதிர்த்த விசிகாவினுடைய நிலைப்பாடு இன்னைக்கு என்ன? அதே வன்னியரசு அவர்களும் அதை நின்றுதான் வந்தே மாதரம் பாடும்போது இருக்கிறார். இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கும் அதே மாதிரிதான் இருக்காங்க. கிட்டத்தட்ட அடுத்ததாக பாத்தீங்கன்னா காங்கிரஸ் அவர்களை பொறுத்தவரை தேசிய கட்சி பிரச்சனை இல்லை. சிபிஎம் இவருக்கு ஆதரவாக அதுக்கு பதில் சொல்றாங்க சண்முகம் போன்றவர்கள். சோ அப்ப அந்த நிலைக்கு தமிழகம் தள்ளப்பட்டிருக்கிறது. இது பாஜகவுக்கு ஒரு வகையில் லாபம் பயக்கும். அது அண்ணாமலை போன்றவர்கள் திடீர்னு வருகை தந்தால் பாஜக அரசியலும் இனி தமிழ்நாட்டிற்கு இடம் இருக்கிறதோ என்கிற தோற்றத்தை உருவாக்கிறோம். ஏன்னா பாஜக எதிர்ப்போட்டுகள் சிதற போகிறது. இதுல நான் சில விஷயங்கள் பார்க்குறேன். விசிக, காங்கிரஸ் போன்ற கட்சிகளுக்கு ப்ளஸ் பாயிண்ட் அமைச்சரவையில் பங்கெடுத்தது அப்படின்றது பார்க்குறேன். நான் சொல்லிடுறேன், திமுகவோட கட்டமைப்பு அப்படின்றது ரொம்ப ரொம்ப பெருசு. நீங்கள் என்னதான் திமுக கூட்டணியில் அங்கம் வகித்து எம்எல்ஏக்களாக செயல்பட்டாலும்
அங்க இருக்கிற மாவட்ட செயலாளர்கள், அங்க இருக்கிற திமுகவோட கவுன்சிலர்களை தாண்டி மாற்றுக் கட்சி எம்எல்ஏக்களால பெரிதாக செயல்பட்டு விட முடியாது. ஆனா இப்போ தாவேக அமைச்சரவையில் பங்கெடுத்திருக்காங்க, அமைச்சர்களாக ஆயிருக்காங்க. தாவேக அரசியலுக்கு புதுவரவு, அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அரசியல் அனுபவம் இல்லாதவர்கள். அப்படி இருக்கும்போது அந்த அமைச்சரவையில நீங்க பங்கெடுத்து உங்க கட்சி பிரதிநிதித்துவத்தை முன்னிறுத்தினீங்க அப்படின்னா உங்களுடைய கட்சி அந்த பகுதிகளில் அதிகமான வளருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இப்போ தாவேக கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கி இருக்கக்கூடிய அமைச்சர்கள் இருக்கக்கூடிய தொகுதிகளும் சரி, மாவட்டங்களும் சரி, அந்தந்த கட்சிகள் அந்த பிராந்திய அளவுல வளருவதற்கான வாய்ப்புகளாக தானே பார்க்கப்படும். இல்ல அது இவர்கள் அமைச்சரவையில் பங்கெடுத்து விட்டாலே கட்சி வளர்ந்துரும்னா, நீங்க கிட்டத்தட்ட போன திமுக ஆட்சியில இருந்த அத்தனை அமைச்சர்களும் திமுகவினர் தான். கட்சி வளர்ந்து ஆட்சிக்கு வந்திருக்கணுமே. அது அவர்கள் தங்களுடைய கட்சிக்காரர்களுக்கு சில பணிகளை செய்து கொடுக்க முடியும், அவ்வளவுதான். இவர்கள் அமைச்சராகி விட்டார்கள் என்பதனாலே கட்சி வளரும் அப்படிங்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. முந்தைய 5 ஆண்டுகள் அதிமுக பீரியடு, அதிமுகவினர் தான் அமைச்சர்களாக இருந்தார்கள். கட்சி வளர்ந்திருந்து மீண்டும் ஆட்சிக்கு வந்துருக்கணுமே. அப்ப அப்படியான ஒரு லாஜிக் அதுக்கு பொருந்தாதுன்னு தான் நான் பாக்குறேன். ரொம்ப முக்கியமா இவர்கள் அமைச்சராக இருக்கிறதுல ஒரு சின்ன நன்மை அல்லது பெரிய நன்மை கூட நம்ம வைத்துக் கொள்ளலாம். இந்த இருவருக்கும் இது பொருந்தும். ஒரு காங்கிரஸ் கூட எடுத்துக்கிட்டீங்கன்னா, ராஜேஷ்குமார் சுற்றுலாத்துறை குமரி மாவட்டத்தில் இருக்காரு. டூரிசம் என்பது மாவட்டத்தின் பிரதானம். சோ இங்கெல்லாம் வளர்ச்சி பணிகளை மேற்கொள்ள முடியும், அவ்வளவுதான். ஆனா விசிகாக்கு அப்படி இல்லை. சமூக நீதித்துறை கொடுத்திருக்காங்க. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை. தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட 44 பட்டியல் சமுதாயத்திற்கான தொகுதிகள் இருக்கு. 2 தொகுதிகள் பழங்குடி தொகுதிகள் இருக்கு. 46 தொகுதிகள். இந்த 46 தொகுதிகள்ல நிறைய களப்பணி செய்யலாம். அது நீங்க சொன்ன மாதிரி நடக்கலாம். 46 தொகுதிகளில் போய் களப்பணி செய்து அந்த மக்களுக்கு வேண்டிய விஷயங்களை செய்து கொடுத்து கிரவுண்ட்ல சுத்திக்கிட்டே இருந்தா தாவேக விரும்புவா? முதல்ல இந்த 46 தொகுதிகளில் இவர்கள் அவ்வளவு சுதந்திரமாக அந்த கட்சி கட்டமைப்பு வலுப்படுறதுல அதெல்லாம் இருக்கு. இனிமேல் தான் அரசியல்ல இதே மாதிரி இஸ்லாமிய கட்சி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அவர்களுக்கும் சிறுபான்மையினர் நலத்துறை ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு துறை தான். நீங்க இன்னைக்கு கூட இன்னொரு சம்பவம் கவனிச்சிருக்கலாம். மனிதநேய மக்கள் கட்சி ஒரு கவலைப்படுறாங்க, அடுத்த தடவை நாங்க தனி சின்னத்துல தான் போட்டிடுவோம். அதுவே அப்ப நீங்க திமுகவை எந்த அளவு பாதிக்கிறது நீங்க பாருங்க. நான் அதை தான் சொன்னேன் முதல் சுற்றுல. மனிதநேய மக்கள் கட்சி அவங்க உதயசூரியன்ல நின்றுருக்காங்க. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஏணி சின்னத்துல நின்றவங்க அவங்க போறாங்க. ஐயோ பக்கத்துலைக்கு பாயசம் கிடைக்குது, நமக்கு பாயசம் ஊத்தாம போறாங்களேங்கிற ஆதங்கம் இருக்கு. மனிதநேய மக்கள் கட்சி அப்படி சொல்றதுல 2 நிலைப்பாடு இருக்கு. ஒன்று, அடுத்த முறைக்கு போய் துண்டு போட்டு வைக்கிறது ஒன்று. இன்னொன்னு, இந்த ஆட்சிக்கு நாங்க விரோதம் இல்லைங்க, இந்த ஆட்சி தாவேக ஆட்சிக்கு நாங்களும் விரோதம் இல்லை, ஒருவேளை தனிச்சின்னத்துல போட்டிட்டுனா நாங்களும் உங்க பக்கம் தாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதுதான் நான் திமுகவுக்கு பாதிப்புங்கிறேன். நீங்க மக்களை விட்டுருங்க, அவர்களோடு இருந்த அரணாக இருந்த யாரெல்லாம் எம்பி ஆக்குறாங்களோ எம்எல்ஏ ஆக்குறாங்களோ அவர்களே நகர்றாங்களோ அது ரொம்ப ஆபத்தான இடம் திமுகவுக்கு அப்படின்னு தான் நான் பாக்குறேன். இறுதியாக கட்சியை வளர்க்கலாம். அந்த ரொம்ப குறிப்பா அந்த இறுதியாக ஒரு கேள்வி. இப்போ தாவேக தலைவர் விஜயை தீவிரமாக கடுமையாக விமர்சித்த வன்னியரசு அவர்களுக்கு அமைச்சர் பதவி, பாஜகவோட பி டீம் அப்படின்னு சொல்லியிருந்தார் திருமாவளவன், அவங்களுக்கும் கூட்டணியில பங்கு, நீங்க துணை முதல்வராக கூட ஆகலாம் அப்படின்ற மாதிரியான தகவல்கள்லாம் வருது. தன்னை கடுமையாக எதிர்த்தவர்களை, கடுமையாக விமர்சித்தவர்களுக்கு தன்னுடைய அமைச்சரவையில பங்கு, தன் பக்கம் அணர்ச்சிக்கிறார் விஜய். இதனால அவருடைய அந்த பிம்பம் அப்படின்றது இன்னும் பெரிதாகும்ல. அதை திமுக எப்படி எதிர்கொள்ள போறாங்க? திமுகவுடைய அடுத்தடுத்த திட்டங்கள் எப்படி இருக்க போகுது? இல்ல, நீங்க சொன்ன ரொம்ப முக்கியமான ஒரு இடம். RSS பெற்ற பிள்ளைனார் திருமாவளவன் அவர்களே விமர்சித்தார். RSS பெற்ற பிள்ளை அப்படின்னு விஜயும் சீமான் அவர்களையும் விமர்சித்தார். ஒன்று. 2வது, வன்னியரசு அவர்கள் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தார். விஜய் அவர்களை முன்னிறுத்தி அவர் ஒரு கோலங்க, கரூர் சம்பவத்துல கூட நிக்காம ஓடி போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான வாதங்களை முன்வைத்தார். இவர்களையெல்லாம் அணைத்துக் கொண்டார் விஜய் அப்படியும் பார்க்கலாம். அதை விட முக்கியமா இவர்களுக்கு பதவி, அமைச்சரவை பிரதித்துவம் கொடுத்த விட முக்கியமான ஒரு இடம் இருக்கு. 8 பேர் பட்டியல் சமுதாயத்திலிருந்து இன்னைக்கு அமைச்சர்களா இருக்காங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு இடம். 8 பேர் அமைச்சராக இருக்காங்க பட்டியல் சமுதாயத்திலன்னு பார்த்துட்டு அப்படி திரும்பி பாத்தீங்கன்னா 2 பேர் உயர் வகுப்பினர்ல இருந்து அமைச்சராக இருக்காங்க. அப்ப அவர் ஒரு எம்ஜிஆர் பாலிசியை கையாளுகிறார். எம்ஜிஆர் காலத்துல ஷிண்டே இருந்தாருன்னு நினைக்கிறேன், சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தார். அப்ப அந்த இடம் தான் திமுகவுக்கு அச்சுறுத்தக்கூடிய இடம். இவருக்கு ஒரு எல்லா ஜாதிக்குமான பிரதித்துவம். நீங்க ஒரு காலகட்டத்துல மாயாவதி அவர்கள் பட்டியல் சமுதாயத்தினுடைய கட்சியாக இருந்தாலும் ஊபியில அவங்க கணிசமான அளவுக்கு முற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடம் கொடுத்தாங்க தேர்தலில் போட்டியிட. அப்ப அந்த மாதிரியான சில கால்குலேஷன் கணக்குகளை அவங்க போடுறாங்க என்பது ஒரு நிலை. இன்னொன்று, விஜயிடம் நம்ம இதை ஒரு பெருந்தன்மையை நம்ம பார்த்து விடவே கூடாது. ஏன்னா இந்த அரசே ஒரு பெரும்பான்மை இல்லாத அரசு, ஒரு மைனாரிட்டி அரசு. நம்ம என்னதான் சொன்னாலும் விஜயனுடைய பெருந்தன்மை, பட்டியல் சமுதாயத்திலிருந்து 8 பேரு, அதுல 2 பேர், ஒருத்தர் காங்கிரஸ் விஸ்வநாதன், ஒருவர் விசிகா வன்னியரசு. அப்ப அவர் 6 பேர் கொடுத்திருக்கிறார். நம்ம என்னதான் அதை 8 பேர் பேசினாலும்
எவ்வளவு விஷயங்கள் சொன்னாலும் இது விஜயனுடைய பெருந்தன்மை கிடையாது. முதல்ல இது ஒரு அடிப்படையான விஷயம். விஜய் தன்னை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். இதன் வழியா இந்த அமைச்சரவையை கிட்டத்தட்ட 118 என்கிற எண்ணிக்கையை உறுதிப்படுத்தி இருக்கிறார். அதுக்கு யாரெல்லாம் எதிராக பேசுவாங்களோ அவர்களை எல்லாம் அமைச்சராக்கி இருக்கிறார். இடதுசாரிகள் மட்டும் அவர்களுடைய குறையில மிஸ் ஆயிட்டாங்க. மேக்சிமம் 35 என்கிற எண்ணிக்கையும் தொட்டு விட்டார். இனி திமுக இதை எப்படி எதிர்கொள்ளும்னா அவங்க முடிவெடுத்துட்டாங்க. சமூக வலைதளங்களின் வழியாக களமாடுவது, பேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போன்றவற்றை ரொம்ப வீரியமாக செயல்படுத்துவது, அது அந்த வேலையை செய்வாங்க. 36 பேர் கொண்ட குழுவை அமைச்சிட்டாங்க. குழுவினர் கருத்து கேட்டு வர்றாங்க. அடுத்த 15 நாட்கள் அதான் வேலைங்கிறாங்க. பட் அங்க நிறைய பிரச்சனைகள் இருக்கு. பிடிஆர் போன்றவர்கள் தன்னாவே ஒதுங்குறாங்க பாருங்க. அந்த இடம் ஆபத்தான இடம். நீங்க ஒதுங்கினா தலைமைக்கு மட்டும் கடிதம் கொடுக்கணும், நான் இதனால ஒதுங்கிக்கிறேன்னு கொடுக்கணும். அதை ஏன் பொது வெளியில பகிரணும்? அப்ப 36 பேர் குழு வர்றாங்களே, அந்த குழு என்ன முடிவு எழுதுவாங்க? மதுரையில பிடிஆர் தோக்குறாரு, மூர்த்தி தோக்குறாரு, இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு அவங்க யார்கிட்ட போய் கேட்பாங்க? அப்ப இது போன்ற விஷயங்கள்லாம் திமுக இனிமேல் கவனம் செலுத்துவாங்க. வயதானவர்களை ஒதுக்குவாங்க. கிட்டத்தட்ட 60 வயது 70 வயது, ரொம்ப எனக்கு தெரிந்து வெளிப்படையாக சொன்னா ரொம்ப சீனியராக இருக்கக்கூடிய துரைமுருகன், டிஆர் பாலு போன்றவர்களையே ஒதுக்குவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் பாக்குறேன். இளைய ரத்தம் வாய்ச்சுவாங்க கட்சிக்கு, கிட்டத்தட்ட இளைய ரத்தம் வாய்ச்சுவாங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முன்னிலைப்படுத்தி இன்னும் தீவிரமா களமாடுவாங்க. ஒரு ஆபத்தான ஆட்டம் ஆடணும்னு நினைச்சா திருச்சி கிழக்கு ரிஸ்க் எடுப்பாங்க, முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களை இறக்கி. ஆனா அந்த ஆட்டத்தை திமுக ஆட மாட்டார்கள் தான் பாக்குறேன். ஏன்னா தொடர்ச்சியா அவர் சொல்லிட்டு வர்றாரு, நாங்க எதிர்கட்சியாக தான் செயல்படுவோம் சொல்லிட்டே வர்றாரு. இவர் இங்க நிக்கிறதுனால ஆளுங்கட்சியாக போறது இல்ல. பட் இங்க நின்று தாவேகா திரும்பியும் ரொம்ப கணிசமான விசிலை ஊதிவிட்டால் அது இன்னும் பெரிய ஆபத்தாகிவிடும். பட் என்னை பொறுத்தவரை தாவேகாவினுடைய வளர்ச்சி, அந்த அணியினுடைய வளர்ச்சி என்பது தமிழகத்தில் பாஜகவுக்கான எதிர்ப்பு அரசியலை 2 துருவங்களாக உடைத்து மழுங்கடிக்க செய்து விட்டது. அது ஆபத்தானது. அது எந்த பக்கம் இருந்தாலும் தாவேகாவுக்கும் அந்த பொறுப்பு இருக்கிறது. பாஜக எதிர்ப்பு அரசியலை கூர்மைப்படுத்த வேண்டும் என்பதுதான் பார்வையாக இருக்கு. அது இல்லாத பட்சத்துல திமுக அதை கூர்மைப்படுத்துவாங்க. அந்த புள்ளியும் அதுக்குள்ள இருக்குன்னு தான் பாருங்க. ஓகே, விரிவான பார்வையை முன் வச்சிங்க. நன்றி சுவாமிநாதன். நேயர்களுக்கும் நன்றி.